மேக்ஸிமம் டேஷ்போர்டு வந்து டிசைன் பண்றது எல்லாமே இப்படிதான் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஒரு வேல்யூமும் வேணும்னா நமக்கு இதுக்கு வந்து ஒரு டூல் இருக்கு, கேடுன்னு கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. ஸோ அந்த கார்டு வந்து நீங்க இதுல பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு ஓவரால் சேல் அமௌண்ட்னாலும் சரி, பர்ச்சேஸ் அமௌண்ட்னாலும் சரி, பர்சன்டேஜ்னாலும் சரி, ஸோ ஓவராலா நம்ம என்னென்னலாம் பண்றோமோ ஸோ அது எல்லாமே நமக்கு ஜஸ்ட் எனேபிள்காக, இந்த டெக்ஸ்ட் எனேபிள்காக அந்த கார்டுன்ற அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறது எல்லாமே கார்டு யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் அதுக்குள்ள நீங்க சம் வேணா சம் பண்ணிக்கலாம், ஆவரேஜ் வேணா ஆவரேஜ் பண்ணிக்கலாம், பர்சன்டேஜ் வேணா பர்சன்டேஜ் பண்ணிக்கலாம், இல்ல மேக்ஸிமம் வேணா மேக்ஸிமம் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸல்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈக்குவல் டு போட்டு ஃபார்முலா போடுவோம். பட் இங்க எப்படி இருக்கும்னா அதுவே டிஃபால்ட்டா இருக்கும். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு மேக்ஸிமம் வேணா மேக்ஸிமம் சொல்லி கிளிக் பண்ணாலே போதும், அந்த மேக்ஸிமம் வந்து ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆகும். அதே மாதிரி மினிமம்னா மினிமம் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு மினிமம் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அந்த டேட்டாஸ்ல வந்து அப்படியே எனேபிள் ஆகும். ஓகே, இங்க இருக்கு பாருங்க, கார்ட் நியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து ஒரு கார்டு வந்து எனேபிள் ஆகும். ஸோ அந்த கார்டுல நமக்கு என்ன இன்புட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம தான் கொடுக்கணும். இப்போ நான் இதுக்கு வந்து சேலோட அமௌண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது கிளிக் பண்ணிட்டு சேலோட அமௌண்ட் கொடுத்தோன்னா இங்க என்ன வந்துடும், சேலோட அமௌண்ட் எவ்வளவு இருக்கும் அந்த அமௌண்ட் வந்துடும். இதே இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்க இன்னொரு கார்டு வேணாலும் அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். எத்தனை கார்டு வேணாலும் நம்ம புதுசா வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஹலோ, இங்க சேல் அமௌண்ட்னு சொல்லி இருக்கு இல்லையா, சம் ஆஃப் சேல் அமௌண்ட்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. ஹலோ, கேக்குது சார். சார் சொல்லுங்க. இப்போ இங்க சேல் அமௌண்ட் சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த அமௌண்ட் வந்து நம்ம ஹெட்டிங் எக்ஸல்ல என்ன கொடுத்துருக்கோமோ அது டிஃபால்ட்டா இங்க வந்து எனேபிள் ஆகும். ஸோ இது வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கேயே வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இதுல என்டர் பண்ணிட்டு நமக்கு என்ன வேணுமோ, என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் இங்க கொடுத்துக்கலாம். இப்போ டோட்டல் சேல் வேல்யூ சேல் அமௌண்ட்னு சொல்லி போடுறேன். ஓகே, டோட்டல் சேல் மட்டும் போட்டா போதும், அமௌண்ட் எல்லாம் தேவை. ஸோ நான் இங்க டோட்டல் சேல்னு சொல்லி நம்ம இங்க போட்டோம்னா ஹெட்டிங் என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா இங்க சேஞ்சஸ் ஆயிடும். ஸோ இது மாதிரி நமக்கு எப்படி வேணும்னாலும் நம்ம இதை என்ன கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதை வந்து நம்ம எடிட் பண்ணி கொஞ்சம் சென்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க போயிட்டு அலைன்ல, ஸோ இதுல நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதுல நம்ம பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணலாம், டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணலாம், கேபிட்டலா இது பண்ணலாம், சென்டர் அலைன்மெண்ட் பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அது எல்லாமே இந்த ஜெனரல்ஸ்ல டைட்டில்ல இருக்கும். சப்டைட்டில் வேணும்னா இந்த பாக்ஸுக்கு ஒரு சப்டைட்டில் வந்து ஒரு எனேபிள் ஆகும். அதை நம்ம ஆன் பண்ணிட்டு சப்டைட்டில்ல உள்ள போயிட்டு நம்ம என்ன டைட்டில் கொடுக்குறோமோ ஜஸ்ட் என்ன டைட்டில் கொடுத்தாலுமே அங்க என்ன ஆயிடும், சப்டைட்டில்ல மேல வந்து ஆட் ஆகும். ஸோ டைட்டில்லே நமக்கு ஆல்ரெடி இந்த பாக்ஸுக்கு ஆல்ரெடி இருக்கு. ஸோ அந்த மறுபடியும் நீங்க டைட்டில் சப்டைட்டில் எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம்.
ஸோ அது வேணும்னா நம்ம இங்க எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது ஜஸ்ட் ஹைட் மட்டும் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட் இங்க டேட்டா ஃபார்மட்டிங், இது எல்லாமே டேட்டா ஃபார்மட்டிங்ல அந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட் சைஸு ஸ்டைலு ஸோ எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டா இருக்கு. ஸோ நம்ம இன்கேஸ் வேணும்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட கலர்ஸ் இதை நம்ம எப்படி வேணாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாக்ஸுக்கு உள்ள கலர் சேஞ்ச் பண்ணனாலும் நீங்க பேக்ரவுண்ட் இது வந்து சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து உள்ள இருக்கிற ஃபாண்ட் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்றது. விஷுவல்ல எல்லாமே இருக்கும், லே அவுட் விஷுவல்ல. ஸோ நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உள்ள 1 by 1 வந்துட்டே இருக்கும். நீங்க இதை ஒரு டூலும் நம்ம பொறுமையா ஒன்னொன்னா சொல்லி பார்க்கலாம். ஓகே, சும்மா பேசிக் உங்களுக்கு எப்படி இந்த ஒரு டூலை யூஸ் பண்ணணும், எப்படி சேஞ்ச் பண்ணணும் பேசிக் மட்டும் நான் இப்போ சொல்றேன். நம்ம 1 by 1 கிளாஸஸ்க்கு வந்து இந்த ஃபீச்சர்ஸ்ல நம்ம எக்ஸல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸல்ல இருந்து 1 by 1 நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டூலு எப்படி எப்படி யூஸ் ஆகுது, எப்படி எப்படிலாம் அலைன்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு டூல்ஸ் எல்லாம் நேற்றே பார்த்தோம்ல, இது எல்லாமே சார்ட் ஐட்டம்ஸ், ஏரியா சார்ட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்கு, கிராஃப் சார்ட்டு, அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் சார்ட்டு, ஃபில்டர், டேபிள், டேபிள், இது என்ன கார்டு, இது எல்லாமே இருக்கு. பவர் பிஐல நிறைய நமக்கு நிறையவே எனேபிள் ஆகும். நம்ம இங்க பார்த்துருக்கோம்ல, இங்க பாத்தீங்களா இது ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டைலுக்கே நம்ம கொண்டு வரலாம் அழகா. அது ஒரு டூலையும் உட்காந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், அலைன்மெண்ட் பண்ற இருக்கும். ஹலோ, ரிஷிபா நீங்க எக்ஸல் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க, ஓரளவுக்கு ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுவீங்களா? ஒர்க் பண்ணுவேன் சார். பேசிக்கா தான் சார் ஒர்க் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி ஸ்டூடெண்ட் லிஸ்ட் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்றது அந்த மாதிரி. இல்ல நேத்து ஃபார்ம் புரியல சார். ஓகே, வேற எதுவும் ஃபார்முலாஸ் ரிலேட்டடா இல்ல டேபிள் ரிலேட்டடா, ஃபார்முலாஸ் டேபிள் வந்து இல்ல மேனுவலா டேபிள் தான் சார் அந்த மாதிரி போடுவேன். ஏதோ ரிலேட்டடா ஒர்க் பண்ணிருக்கீங்களா? டேபிள் போடுவேன், இந்த மாதிரி டேபிள்ஸ் மேனுவலா தான் போடுவேன். அந்த மாதிரி டேபிள்ஸ் இல்ல, சார்ட் ஐட்டம் அதெல்லாம் பண்ணது இல்ல. டேபிள்ஸ் இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணுவேன். ஓகே, அந்த வேற ஃபார்முலாஸ், ஃபில்டர் ஃபார்முலாஸ், பேசிக் ஃபார்முலாஸ் ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த அமௌண்ட் கால்குலேட் பண்றதுக்கு அந்த மாதிரி பண்ணிருக்கேன். பேசிக்கா தெரியும், எக்ஸல் ஒர்க் பண்ண தெரியும். ஃபில்டர் ஆப்ஷன்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஃபில்டர் ஆப்ஷன் தெரியும் சார். ஓ ரைட், ஓகே. ஆனா பட் நேத்து நீங்க சொல்லி கொடுத்தது கொஞ்சம் அட்வான்ஸா தான் இருந்துச்சு. நான் அந்த மாதிரி பண்ணது இல்ல ஆக்சுவலி. அந்த லுக்அப், வி லுக்அப் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணது இல்ல. ஓ ஓகே, அது பேசிக் ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. இது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லா நீங்க சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது எனக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்புட் என்ன வேணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட்
இது பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும் சார். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த பர்சனோட என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் இந்த ஹோம் பேஜ் ஓபன் பண்ணனா இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நிறைய ஓபன் ஆகும். இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? யூஸ் பண்ணிருக்கீங்களா? ரேஷிபா யூஸ் பண்ணிருக்கேன் சார். ஓகே, இது எல்லாமே பேசிக் தான். இப்ப நம்ம ஒரு இது அலைன்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே ஒண்ணு இருக்கும். இது வந்து டெக்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு, டெக்ஸ்ட் வந்து நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்றது, ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ஸோ இது வந்து டேபிள்ஸ் பண்ணும்போது நம்ம லைன் ட்ரா பண்றதுக்கு, ஸோ இது கலர்ஸ், டெக்ஸ்ட் கலர் யூஸ் பண்றது, இது வந்து சென்டர் அலைன்மெண்ட். இப்போ டெக்ஸ்ட் வந்து இங்க இருந்துச்சுன்னா இது சென்டர் அலைன்மெண்ட், ரைட் சைடு அலைன்மெண்ட், ஸோ எல்லாமே இது எல்லாமே அலைன்மெண்ட்டுக்காக வச்சிருக்கு ஒரு இது. ஓகே, ஸோ இது வந்து அதுக்கப்புறம் இது வந்து பர்சன்டேஜ், நம்ம டாலர் சிம்பிள், ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேசிக். இதுல இது வந்து ஃபார்மட்டிங் அண்ட் இதுல டெக்ஸ்டிங்ல வரும். எக்ஸல் ஃபார்மட்டிங் அண்ட் டெக்ஸ்டிங்ல இதுல பார்த்தோம்னா இதுல நிறைய ஃபார்மட்ஸ் வரும். ஜென்ரல் வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபார்மட்ல இருக்கும், நம்பரிங் ஃபார்மட் இருக்கும், கரன்சில மாத்தலாம், அக்கௌண்ட்ஸ்க்கு மாத்தலாம், அதுக்கப்புறம் டேட் வந்து மாத்தலாம், ஷார்ட் டேட் மாத்தலாம், லாங் டேட்டு, டைம்னா டைமோட ஃபார்மட்டுக்கு மாத்தலாம், பர்சன்டேஜ். ஸோ இது எல்லாமே என்னன்னா ஒரு ஃபார்மட்டிங். இதெல்லாம் நீங்க எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ஃபார்முலாஸ் போடும்போது நேற்று பாத்தீங்களா, நம்ம போடுறப்போ அந்த டெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் ஃபார்மட்ல இருந்தது. ஸோ அந்த டெக்ஸ்ட் ஃபார்மட்டுக்கு சேஞ்ச் பண்ண உடனே அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபார்முலா என்ன ஆகும், ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்கேஸ் இது ஃபார்மட்டிங்ல வேற ஃபார்மட்ல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், நம்ம என்ன ஃபார்முலாஸ் போட்டாலுமே, கரெக்டான ஃபார்முலாஸ் போட்டாலுமே அது கரெக்டா எனேபிள் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஃபார்மட்டிங் பண்றதுக்கு இந்த டூலை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ கண்டிஷனிங் அண்ட் ஃபார்மட்டிங் வந்து இது ஆல்ரெடி எல்லாமே ஒரு கண்டிஷன் கொடுத்து இங்க ஒரு ஃபார்மட்டிங் வச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம இதுல எத்தனை பேர் டூப்ளிகேட் என்ட்ரி, இப்போ எத்தனை நேம் வந்து 2 நேம் இருக்கும், பிஎஸ் நம்பரும் 2 பிஎஸ் நம்பர் இருக்கும். இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட நம்பரே 2 நம்பர் இருக்கும், 2 பிஎஸ் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல டூப்ளிகேட் பாக்குறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? இதுல ஒரு டூப்ளிகேட் என்ட்ரி இருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த டூப்ளிகேட் என்ட்ரியை நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி எடுப்பீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஃபில்டர் பண்ணி எடுப்பேன் சார். ஓகே, ஃபில்டர் ஆப்ஷன் இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ நான் ஃபில்டர் போட்டேன். ஸோ நீங்க ஃபில்டர் போட்டாலுமே அந்த 2 நம்பர் இருந்துச்சுன்னா இங்க என்ன காட்டும்? ஒரு நம்பர் தான் காட்டும். எப்படி பார்ப்பீங்க? அதுக்குதான் இங்க கண்டிஷனல் ஃபார்மட்டிங் வச்சிருக்காங்க. இதுல வந்துட்டு இதுல நீங்க நிறைய இருக்கு, கிரேட்டர் தென் இருக்கு, லெஸ் தென் இருக்கு. இப்போ கிரேட்டர் தென் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50 மார்க்ஸ்க்கு மேல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட இது எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணணும்னா கிரேட்டர் தென் யூஸ் பண்ணணும். லெஸ் தென்னா 35 மார்க்கு கீழே இருக்கிறவங்க யாரெல்லாம் வேணுமோ இதெல்லாம் நம்ம ஃபார்முலாவே யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா கிரேட்டர் தென், லெஸ் தென் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த செல்லு எதுல இருந்து எது வரைக்கும் வேணும் நம்ம டிரா பண்ணணும். இங்க இருந்து டிரா பண்றோம் பாத்தீங்களா? இது டிரா பண்ணிட்டு இதுல நம்ம கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி ஹைலைட் ஆகணும், ரெட்ல இதாகணுமா, டார்க் ரெட்ல ஆகணுமா, இல்ல லைட் ரெட்ல ஆகணுமா, எல்லோல ஆகணுமா, இல்ல டார்க் எல்லோல ஆகணுமா, கிரீன்ல வரணுமா, எந்த மாதிரி கலர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம இதுல ஜஸ்ட் இது மட்டும் கொடுத்தாலே போதும். இப்ப நான் இதுல வந்து டூப்ளிகேட் என்ட்ரி ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். ஓகே, இந்த ஃபார்மட்டிங்ல ஹைலைட்ஸ், செல் அண்ட் ரூல்ஸ் இருக்குல்ல, இதுல வந்து கிரேட்டர் தென் இருக்கும், லெஸ் தென் இருக்கும், பிட்வீன் இருக்கும், ஈக்குவல் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இதுல நானு இப்போ டூப்ளிகேட்னு சொல்லி இங்க இருக்கு இல்லையா, ஸோ டூப்ளிகேட் வேல்யூ எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா கொடுத்துட்டு இதுல டூப்ளிகேட் வேல்யூ கேக்குது, யூனிக்கா வேணுமா இல்ல டூப்ளிகேட் வேணுமான்னு கேக்குது. நான் அதுல என்னது டூப்ளிகேட் கொடுக்குறேன். அதுல வந்து ரெட் கலர் காட்டுறது மாதிரி கொடுத்துட்டு கண்டிஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இதுல என்ன வரும், இங்க இருக்கு பாத்தீங்களா, தினேஷ்குமார் நேம் பாருங்க, 2 நேம் இருக்கு, ஆனா நம்பர் வந்து வேற வேற நம்பர். இதே மாதிரி தீபுன்னு இங்க ஒரு நேம் இருக்கா, இதே மாதிரி தீபு நேம் என்ன இருக்கு, 2 நேம் இருக்கு. இங்க ஒரு தீபு இருக்கு பாருங்க, இங்க ஒரு தீபு இருக்கு, இந்த தீபோட நம்பரும்
இந்த தீப்போட நம்பரும் எப்படி இருக்கு, சேமா தான் இருக்கு. பட் நேம் பாத்தீங்களா, இனிஷியல் கூட அந்த சேமா இருக்கு. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் சரியா வரலைங்க சார். ஒரு டேபிள்ல ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னா, நம்ம ஒரு டேட்டா வந்துச்சுன்னா இந்த டேட்டாவை எப்படி ஃபார்மேட்டிங் பண்ணணும், எப்படி அலைன் பண்ணி கரெக்டா ப்ராப்பரா ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னா எப்படி ப்ராப்பரா அலைன் பண்ணணும், எப்படி ஃபார்மேட்டிங் பண்ணணும், எந்த மாதிரி டெக்ஸ்ட் கொடுக்கணும், அந்த மாதிரியான பேசிக்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டூல்ஸ் எல்லாம் சிம்பிளா யூஸ் பண்ணி என்னென்னலாம் வந்து நம்ம ஈஸியா லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு நெக்ஸ்ட் டேல ஃபுல்லா ஃபார்முலாஸ் எல்லாமே ஃபுல்லா நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து பிவோட் அது எல்லாமே ஒரு நாள் கவர் பண்ணுவோம். பிவோட் டேபிள் எப்படி போடணும், நிறைய டேட்டாஸ் இருந்தாலும் அதை எப்படி ஃபில்டர் போடணும், ஸோ அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் என்ன பண்ணுவோம்னா, நம்ம இதுல நான் அதனாலதான் நான் ஹெட்டிங் வந்து 1 by 1 போட்டு கொடுத்து வச்சிருக்கேன். இந்த டெக்ஸ்ட் காலம்னா டெக்ஸ்ட் காலத்திலேயே நம்ம என்னென்னலாம் ஃபார்முலாஸ் இருக்கோ எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்க்கலாம். டெக்ஸ்ட் யூஸ் பண்ணணும், அது ஷார்ட்கட் எப்படி. இப்போ 2 பேர் நேம் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு பர்சனோட பேர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 பேரா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பழனிக்குமார் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நேம் வந்து 2 நேமா இருக்கும். பட் நம்ம என்டர் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா பழனின்னு மட்டும் என்டர் பண்ணிருப்பீங்க. ஒரு ஸ்டூடெண்டோட நேம் பழனின்னு வச்சுக்கோங்க, பழனிக்குமார்ங்கிறது ஆட் ஆகல அப்படின்னா அந்த 2 டெக்ஸ்டையும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சொல்லி செப்பரேட்டா இருக்கும். அந்த நேம் எப்படி நம்ம ஒரே நேம்ல கொண்டு வரணும், இல்லைன்னா இப்ப பழனிக்குமார் 2 நேம் இருக்கு, ஒரு நேம் மட்டும் நமக்கு வந்தா போதும். அந்த மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எப்படி ஃபார்முலாஸ் போட்டு யூஸ் பண்ணணும், ஸோ அதுக்கு நம்ம ஃபார்மட்டிங் எப்படி பண்ணணும், அந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் நிறைய இருக்கு அதுல. ஸோ நம்ம ஒரு நாள் ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே, இது டேட்டா வேலிடேஷன்ஸ்ங்கிறது வந்து நம்ம இப்போ பிவோட்டிங் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ நம்ம பவர் பிஐல டேஷ்போர்ட் போட்டோம்ல, எல்லா டேட்டாஸும் நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணிட்டு ஒரே ஷீட்லயே நம்ம சாட்டு அப்புறம் இது எல்லாத்தையுமே போட்டோம்ல, நம்ம அந்த சாட் போட்டது, அந்த டேட்டா இது வியூ பண்றது, ஸோ இந்த மாதிரி டேபிள்ஸ் இன்க்ளூட் பண்றது எல்லாத்தையுமே ஒரே பேஜ்லயே நம்ம வந்து கொண்டு வந்தோம் இல்லையா, நிறைய ரிசல்ட்ஸ் வரும். அந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே டேஷ்போர்டா கன்வெர்ட் பண்ணி ஒரே பேஜ்லயே வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இப்போ மல்டிபிள் ஷீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5-6 ஷீட் இருக்கு. ஒரு ஷீட்ல ஸ்டூடெண்டோட டீட்டெயில் இருக்கு, ஒரு ஸ்டூடெண்ட்ல ஸ்டூடெண்டோட மார்க் இருக்கு, ஒரு இதுல ஸ்டூடெண்டோட அட்ரஸ் எல்லாம் இருக்கு, ஒரு இதுல வந்து ஸ்டூடெண்டோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்னன்னா நீங்க ஷீட்டா நிறைய வச்சிருக்கீங்க, பட் அந்த ஷீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கன்சால்டேட் பண்ணி ஒரே ஷீட்ல வந்து நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்கும், அந்த ஷீட் அந்த ஒரே ஷீட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணி எப்படி ரிப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு. ஆமா, இப்ப நம்ம ஆபீஸ்ல இருக்கிறப்போ பார்த்தோம்னா நம்ம நிறைய சீட்டு வந்து இருக்கும். இப்ப கம்ப்யூட்டர் டேட்டாபேஸ்ல இருந்து எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், கான்டாக்ட் நம்பர்னா அந்த கான்டாக்ட் நம்பர் மட்டும் ஒரு எக்ஸல்ல வரும், அட்ரஸ் தனியா ஒரு எக்ஸல்ல வரும், அவங்க எடுத்த மார்க்ஸ் கிரேடு அதெல்லாம் வந்து ஒரு தனி எக்ஸல்ல வரும். இந்த மாதிரி செப்பரேட் சீட்டா இருக்கும். பட் நம்ம இன்புட் கொடுக்கும்போது மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்லைன்னா நம்ம ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கோ கொடுக்கும்போது எப்படி பண்ணுவோம்னா, ஸோ அந்த ஷீட் எல்லாத்தையுமே கன்சல்டேட் பண்ணி அந்த ஷீட்ல வந்து செப்பரேட்டா நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை என்ன தேவை, எல்லா டேட்டாவும் ஒரே ஷீட்ல தான் வேணும் அவங்களுக்கு. ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம பண்றதுக்கு என்னன்னா டேட்டா வேலிடேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. டேஷ்போர்ட் மாதிரி கிரியேட் பண்ணணும், இல்லை பிவோட் மாதிரி பண்றது, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம அதை பார்க்கலாம். அது டேட்டா வேலிடேஷன்னா அது ஃபுல்லா ஒரு 2 days போகும். இல்லை நீங்க 1 dayல நீங்க குயிக்கா இது பண்ணிட்டாலுமே ஓகே தான். அப்புறம் டைம் அண்ட் டேட் கால்குலேஷன் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டைமோ ஒரு டேட்டோ ஏதோ கொடுத்தோம்னா அது டெக்ஸ்ட் ஃபார்மேட் மாதிரி தான் வரும். ஓகே, இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை நம்ம டைம் பாத்தீங்கன்னா ஓடும்ல, 11-12 o'clock PM அந்த மாதிரி ஃபார்மேட்டிங்க்கு கொண்டு வர்றதுக்கு இப்போ நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஸ்டூடெண்டோட அட்டண்டன்ஸ் எடுக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்குங்களா, என்ன டைமிங்ல அட்டண்டன்ஸ் போட்டாங்க, ஸோ என்ன டைம் போனாங்க சொல்லி எடுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அந்த டேட்டாவை வந்து ஏதோ ஒரு இப்போ பஞ்ச் வைக்கிறாங்களா தம்ப் வைக்கிறாங்களா, ஸோ அதுல இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுல வந்து டைமிங் வந்து எப்படின்னா சும்மா டெக்ஸ்டாவே வந்து நிற்கும். நீங்க அதை எக்ஸல்ல டவுன்லோட் பண்ணீங்கன்னா அது டெக்ஸ்டா வந்து நிற்கும். அதை நீங்க என்ன பண்ணணும்னா
டைமுக்கோ டேட்டுக்கோ அந்த ஃபார்மட்டுக்கோ நம்ம என்ன பண்ணோம்னா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்டோட இப்போ ஸ்டூடெண்ட்க்கு அவார்ட் கொடுக்குறாங்க, அவங்களோட டேட்ஸ் எத்தனை நாள் வந்திருக்காங்களோ அதனால கால்குலேட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்க்கு நம்ம ஒரு அவார்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் டேட்டா கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ அந்த டேட்டாவெல்லாம் எங்க இருந்து எடுக்கணும்னா ஃபுல்லா எல்லாம் ரா டேட்டாவா இருக்கும். இல்ல ஒரு நாள் டெக்ஸ்டா இருக்கும், ஒரு இது வந்து இதுல இருக்கும். நீங்க அந்த ஃபார்மட்டிங் வந்து மாறி மாறி இருக்கும். டேட் ஃபார்மட்லயே இருக்காது. ஒரு டேட் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் டேவும் மந்த் மட்டும் கொடுத்துருப்பாங்க, இயர் கொடுக்காம இருப்பாங்க. ஒரு இதுல அந்த இது கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இன்கம்ப்ளீட்டா இருக்கும். டேட்டா வந்து எப்படின்னா அவங்க ஃபாஸ்டா ஏதோ பண்ணிருக்காங்க, இல்லைன்னா வேற ஏதோ ஃபார்மட்லயோ அந்த மாதிரி டேட்டா வந்து எப்படி வேணாலும் இருக்கும். இன்கம்ப்ளீட் டேட்டாவா இருக்கும், அது வந்திருக்கும், அது வராம இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டான ஃபார்மட்டுக்கு மாத்தி ப்ராப்பரான ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த மாதிரி டேட்டா அதுக்குதான் வந்து நம்ம டேட் அண்ட் டைம். ஸோ அந்த மாதிரி டேட் அண்ட் டைம்லயே பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுலயே நிறைய ஃபார்முலாஸ் போட்டுச்சு. ஸோ அதெல்லாம் நான் என்ன எப்படி போடுறாங்க என்னன்னு சொல்லிட்டு அது நான் உங்களுடைய காட்டுறேன், நான் டெமோ காட்டுறேன். ஸோ அதுலயே நம்ம பார்த்துக்கலாம். யூசிங் இன்ஃபர்மேஷன் நேற்று பார்த்தோம் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன்லயே நிறைய இருக்கு. இன்ஃபர்மேஷன்ங்கிறது வந்து ஒரு பேசிக்கா பார்த்தோம். ஓகே, பேசிக் ஃபார்முலாஸ் வந்து இப்ப நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல்ல வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் பிளான் என்ன, 2 வீக்ஸ் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க இது பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா டீச்சர்ஸோட நெக்ஸ்ட் 1 வீக் என்ன கிளாஸஸ் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு ஒரு டீம்லோ ஒரு இதுவோ பண்ண ஒரு ரிப்போர்ட் மாதிரி பண்ணி தர சொன்னாங்கன்னு வைங்களேன். ஸோ அதை வந்து நீங்க ஒரு ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணலாம். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல 10th ஸ்டாண்டர்ட்ல 5 டீச்சர்ஸ் இருக்காங்க. 5 டீச்சர்ஸோட பிளான் வந்து இதுதான். இவங்க வந்து இந்த சப்ஜெக்ட் எடுக்க போறாங்க, இவங்க இந்த சப்ஜெக்ட் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டேட்டாவோட ஒரு எக்ஸல்ல பண்ணிட்டு அதை நம்ம ரிப்போர்ட்டாவே சப்மிட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு எல்லாமே இஃப் கண்டிஷன்ஸ், இஃப் ஃபங்க்ஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மல்டிபிள் யூஸ் பண்ணுவாங்க. நேற்று நம்ம பார்த்தது என்னன்னா ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா இஃப் கண்டிஷன் என்னன்னா இந்த பையன் வந்து 35 மார்க்ஸ் 35 மேல எடுத்திருந்தா பாஸ், 35 கீழே எடுத்திருந்தா ஃபெயில். ஓகே, ஒரு கண்டிஷன் தான் கொடுத்தோம். இப்போ மல்டிபிள் கண்டிஷன் கொடுக்கும். மல்டிபிள் கண்டிஷன் எப்படின்னா இப்ப நாளைக்கு இந்த கிளாஸ்ல மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் நடக்க போகுது. அந்த டீச்சர் லீவு அப்படின்னா வேற யாரு தமிழ் கிளாஸஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன் இருக்கும். இப்போ ஒரு கண்டிஷன் தான் இப்போ இந்த மேத்ஸ் கிளாஸ் தான் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா அது ஒரு கண்டிஷன், மேத்ஸ் கிளாஸ் மட்டும்தான் நடக்க போகுது. இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் யார் வர போறாங்க, தமிழ் கிளாஸஸ் வர போறாங்க. இல்ல தமிழ் கிளாஸ் அவங்களுக்கும் வேற ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் வேற யார் வருவாங்க, இன்னொரு டீச்சர்ஸ் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வந்து ஒரு 2-3 கண்டிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இவங்க இல்லைன்னா அவங்க இல்லைன்னா இவங்க. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே என்னன்னா இஃப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். நீங்க அந்த மாதிரி 1 வீக் ஷெட்யூல் கூட போடலாம். 1 வீக் ஷெட்யூல், 2 வீக் ஷெட்யூல் கூட போடலாம். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட டீச்சர்ஸோட இதெல்லாம் எடுத்துட்டு அவங்க நெக்ஸ்ட் 1 வீக்கோட ஷெட்யூல் இருந்தா இந்த டேட்ல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் லீவுன்னா ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க இல்லையா, இந்த டேட்ல வந்து இவங்க லீவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாம் நடக்க போகுது. 5th ஸ்டாண்டர்டுக்கு இந்த கிளாஸ் எல்லாம் நடக்க போகுது நெக்ஸ்ட் வீக். 10th ஸ்டாண்டர்டுக்கு இந்த கிளாஸ் எல்லாம் நடக்க போகுது. ஸோ இந்த டேட்டுக்கு வந்து அன்னைக்கு லீவு. ஸோ அந்த மாதிரி நீங்க ரிப்போர்ட் கூட அந்த மாதிரி போடலாம். நான் அந்த ரிப்போர்ட்லாம் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு வேணா நான் ஒரு டெமோ காட்டுறேன். ஓகே சார். அது டூல்லாம் நீங்க இந்த எக்ஸல்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம் தரவாயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி அசைன்மெண்டா கொடுத்து ஒரு டேட்டாவோ இன்கம்ப்ளீட் டேட்டாவோ ஏதோ ஒன்று கொடுத்து அந்த டேட்டாவை எப்படி ப்ரெசென்ட் பண்றது, ஸோ எப்படி சொல்லி பார்க்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், நீங்களும் ஈஸியா சீக்கிரமா கத்துப்பீங்க. ஓகே சார். ஓகே. அதே மாதிரி டேபிள்னா ஃபர்ஸ்ட் இன்செர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்ல இந்த இதுக்கு இந்த சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாமே பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் இன்செர்ட்ல போனீங்க அப்படின்னா இன்செர்ட்ல வந்து நிறைய இருக்கும். இன்செர்ட்ல ஸ்லைடு இருக்கும், அப்புறம் டேபிள் கிரியேட் பண்றது இருக்கும், ஒரு இமேஜ் இன்செர்ட் பண்ணலாம் நம்ம,
எக்ஸல் ஷீட்ல இமேஜா இன்சர்ட் பண்ணலாம், இல்லைன்னா வேற ஏதாவது கொஞ்சம் டிசைனை அட்ராக்டிவா ஏதாவது கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம அந்த இப்போ இதுல வாட்ஸ்அப்ல அந்த எமோஜி எல்லாம் வைக்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் கூட கிரியேட் பண்ணலாம். தகுந்த மாதிரியான ஒரு சிம்பிள்ஸும் இமேஜும் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருக்கா? இல்ல, ஸ்டக் ஆயிதான் இருக்கு. சரி, ஓகே. ஏன்னா அந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு நான் இது காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப நம்ம இந்த ஸ்கொயர் ஷேப்ல வேணும், ரவுண்ட் ஷேப்ல வேணும், என்ன ஷேப் வேணாலும் அதுல கிடைக்கும். டிஃபால்ட்டா அதுல வச்சிருப்பாங்க, நிறைய இருக்கும். ஓகே சார். நாளைக்கு நான் வந்து ஒரு டெமோ காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாத்தையும் எப்படி எப்படி அந்த யூஸ் ஆகுது, எப்படி எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு டெமோ காட்டுறேன். அதெல்லாமே பாத்தீங்கன்னா ஃபோன் பக்கத்துல நம்ம இன்செர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் எக்ஸல்ல. அதுல போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். டேபிள் கிரியேட் பண்றதுக்கு மெயின் அதுதான் இருக்கும். சார்ட் கிரியேட் பண்றதுக்கு அதுதான் இருக்கும். அப்புறம் பிவோட் டேபிள் கண்ட்ரோல்ல அதுவுமே இன்செர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்லைடுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைடர்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த ஸ்லைடர் வந்து சிமிலர் நம்ம பிவோட் டேபிள் மாதிரியே ஸ்லைடர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து அந்த டேஷ்போர்ட் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கான டூல்ஸ் எல்லாமே அதுல தான் இருக்கு. அப்புறம் டைம் லைன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று இருக்கு. ஸோ அதுவுமே வந்து நம்ம அந்த இதுல தான் இருக்கு. இது எல்லாமே அந்த மெனுல தான் இருக்கு. நம்ம நாளைக்கு வேணா உங்களுக்கு 1 by 1 நான் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் எதுல போகணும், எதுல இருக்கணும்னு சொல்லி நீங்க தான் கொஞ்சம் தரவா இது வச்சுக்கணும். சிம்பிள்ஸ் வைக்கிறது, டேபிள் கிரியேட் பண்றது, சாட் கிரியேட் பண்றது, ஸோ இது எல்லாமே எங்க இருக்கும், இன்செர்ட்ல தான் இருக்கும். ஓகே சார். பேஜ் லேஅவுட், ஸோ ஃபார்மட்டிங், இந்த டேட்டா, ஸோ இந்த மேல இருக்கிற ஹெட்டிங்ஸ் எல்லாமே ஒரு டூல். ஸோ அந்த டூல்ல நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்றோம், எது இதெல்லாம் நமக்கு மெயின், ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபில்டரிங்லாம் யூஸ் பண்றீங்களா, அதெல்லாம் எதுவும் டேட்டால தான் இருக்கும். டேட்டா ஷீட்ல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டேட் ஃபார்மட்டிங்ல ஒன்று இருக்கும். அதுல ஹைடுக்கு ஆப்ஷனா அதுல இருக்கும். எல்லாமே இருக்கும். மெயினா நீங்க எதாவது யூஸ் பண்ணுவீங்களோ ஒரு 3 நாள் மட்டும் நம்ம பார்க்கலாம். அந்த ஹெட்டிங் மட்டும் சொல்லிட்டு அந்த ஹெட்டிங்ல நீங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். மிச்சம் 1 by 1 நீங்களே அதே கத்துப்பீங்க. எல்லாத்தையும் கிளாஸா எடுத்தோம்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ். அதுதான் சார் நான் சொல்ல நினைச்சேன் உங்ககிட்ட. ஏன்னா அங்க போய் ஒர்க் பண்ணும்போது எது மெயினா ஒர்க் ஆகும் அது எங்களுக்கு இது ஏகப்பட்ட டூல் இருக்கு. நீங்க அவ்வளோதையும் அப்சர்வும் பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. எந்தெந்த டூல் என்னென்ன இருக்கு, நம்ம மெயினா மேஜரா எது யூஸ் பண்றோமோ அதை மட்டும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்து 1 by 1 உங்களுக்கு அந்த டூல் வந்து ஈஸியா இதாயிடும். இப்போ டூப்ளிகேட் நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம் இல்லையா, டூப்ளிகேட் ரிமூவ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது நம்ம டேட்டாஸ்ல போயிட்டு ஃபுல்லா இது பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் 3 ஸ்டெப் தான் இருக்கும். அந்த 3 ஸ்டெப் மட்டும் போட்டீங்கன்னா ஒரு ஷீட் ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு ஸ்டூடெண்டோட நேம் 2 தடவை இருக்கு, 3 தடவை இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஒரு 3 ஸ்டெப் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல டூப்ளிகேட் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். எல்லா பர்சனுக்கும் 2 டேட்டா இருந்ததுன்னா ஒரு டேட்டா மட்டும் தான் அதுல இருக்கும். ஸோ அது எல்லாமே டேட்டால இருக்கும். ஸோ நம்ம அது எல்லாத்தையுமே 1 by 1 நாளைக்கு நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலா. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணது லேட்டா தான் கனெக்ட் பண்றோம். ஸோ நாளைக்கு 1 by 1 பார்க்கலாம். நீங்களும் அங்க அப்படியே சொல்ல நீங்களும் அப்படியே ஒரு டேட்டா எடுத்து நீங்களும் அப்படியே ஒர்க் பண்ணுங்க. கொஞ்சம் ஈஸியா ப்ராக்டிஸ் ஆகும். அருள், நாளைக்கு நீங்களும் அப்படியே சைட் பை சைடு இது பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். நாளைக்கு நம்ம கிளாஸஸ் ஒரு 7 o'clock இது பண்ணிடுவோம், ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்களும் எக்ஸல்ல எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு 1 by 1 பின்னாடி இருந்து அப்படியே 1 by 1 நீங்களும் அப்படியே ஒர்க் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க. நீங்க ஓரளவுக்கு எக்ஸல் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? அட்வான்ஸா தெரியாது. இல்ல நம்ம பேசிக்ல இருந்து தான் போறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க 1 by 1 எங்க அப்படியே சொல்லும் போது உங்களுக்கு இதாச்சுன்னா ஓகே. இல்ல ஏதாவது டவுட் இருக்கு, இல்லைன்னா டவுட் இருக்கு, இடையில புரியல அப்படின்னு சொன்னா ஸ்டாப் பண்ணுங்க, நான் அதை கிளியர் பண்றேன். ஓகே. எதா இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்டே ஸ்டாப் பண்ணுங்க. நம்ம பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம அதை தரவு பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகலாம்.
ஓகே சார். நீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா கடகடன்னு போகலாம். நிறைய இருக்கு எக்ஸல்ல. நம்ம எக்ஸல்லே நான் சொன்ன மேடம்கிட்ட மேம் 1 மந்த்ல கவர் பண்ண முடியாது அப்படின்னா, இல்லை நீங்க ஃபாஸ்டா கவர் பண்ணுங்க, ஃபாஸ்டா முடிங்க, 1 மந்த்லயே எல்லாத்தையும் ஓபி எல்லாத்தையுமே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்றாங்க. நீங்க ஃபாஸ்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளாஸஸ் எடுக்க வேண்டியது நான் கடகடன்னு எடுத்துருவேன். சரிங்க சார். சரி, நீங்க எடுங்க சார். நாங்க டவுட் தான் கேட்கறோம், நீங்க அதை வந்து கிளியர் பண்ணிடுங்க. அதை குவிக்கா நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா நான் அடுத்தடுத்து அட்வான்ஸா போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா இதுக்கே டைம் எடுத்துருவோம். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டானது மட்டும் எங்களுக்கு மெயினா எடுத்துருங்க சார். அதான் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஏதாவது எக்ஸாம்பிள் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு எக்ஸாம்பிள் இருக்குன்னா சொல்லுங்க. இல்லைன்னா நான் வந்து ரிப்போர்ட் ரிலேட்டடா நான் ஒரு 10 ரிப்போர்ட்டர் 15 ரிப்போர்ட்டோட அதுக்கு ரிலேட்டடா எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்றேன். அது பண்ணும்போதே ஒரு நிறைய டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். நான் மேக்ஸிமம் ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நான் மெமரி போய் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். ஷார்ட்கட்டும் நீங்க கத்துக்கணும். ஏன்னா ப்ரொஃபஷனல் ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போனோடனே நம்ம ப்ரொஃபஷனல் சொல்லி நம்ம எப்படி இது பண்ணோம்னா, எக்ஸல் யூஸ் பண்ணும்போது மவுஸையும் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. மவுஸ் நம்ம தொடவே கூடாது. எல்லாமே நம்ம கீபோர்ட்ல தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனல்னே அவங்க நம்புவாங்க. ஸோ அதனால என்னன்னா நிறைய ஷார்ட்கட் கீ வந்து நம்ம இது பண்ணிக்கணும். ஓகே, ஷார்ட்கட் கீ நான் சொல்றேன். அந்த மெனுக்கு போய் பண்ணணும், அப்படி கிளிக் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நான் ஷார்ட்கட் கீ எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டக்குனு ஃபார்மலிங் ஈஸியா எல்லாத்தையும் முடிச்சிடலாம். நான் ரிப்போர்ட் ரிலேட்டடாகவும் ஒரு சம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 டேட்டாவை எடுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்க சார். அதுல எப்படி என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் கேட்கறாங்க, என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அந்த மாதிரி ஒரு ஷீட் கொடுத்தோம்னா அதுல என்னென்னலாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ எம்ப்ளாயி எடுத்துக்கிட்டோம்னா அந்த எம்ப்ளாயோட சேலரிஸ் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணி ஈஸியா எடுக்கிறது, அட்டண்டன்ஸ்னா அட்டண்டன்ஸ் எப்படி ஈஸியா எடுத்து கால்குலேட் பண்ணுறது, இன்கேஸ் ஒரு ஒர்க்கிங் எம்ப்ளாயோட டைமிங் அவங்க ஒர்க் பண்ணுற ஷெடியூல்ஸ் எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது, அந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு 1 by 1 சொல்றேன். எம்ப்ளாயர் ரிலேட்டடாகவும் பார்க்கலாம், உங்க ஸ்டூடெண்ட் ரிலேட்டடாகவும் பார்க்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டேட்டா இந்த மாதிரி இருக்கு, இந்த டேட்டா எப்படி பண்ணணும்னு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் எப்படி அதை ஷார்ட் அவுட் பண்ணணும் கூட உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஓகே சார். எனக்கு இப்போ தெரிஞ்சு நிறைய டேட்டாஸ் இருக்கு நம்மகிட்ட. அந்த டேட்டாவே கூட நான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ண சொல்றேன். பார்க்கலாம் எப்படி ஓகே. நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் டேட்டாஸ் கண்ணா ஏகப்பட்ட டேட்டாஸ் இருக்கு. மினிமம் டேட்டாவே ஒரு 5,000 6,000 7,000 அந்த மாதிரியான டேட்டாஸ் இருக்கு. மச்சம் நிறைய ஸ்டேட்டஸ் இருக்கு. ஏகப்பட்ட டேட்டாஸ் எல்லாம் கம்மியான டேட்டான்னு பாத்தீங்கன்னாலும் ஒரு 500ல இருந்து 600 அதுதான் கம்மியான டேட்டாவே. ஓகே சார். பார்க்கலாம். நம்ம உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து ஒர்க் பண்ணி காட்டணும்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணணும், இதை ஒர்க் பண்ணி காட்டினீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுனாலும் சொல்லுங்க. அதையும் கூட நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். டேபிள் ரிலேட்டடா, சார்ட் ரிலேட்டடா, டேட்டா ரிலேட்டடா 1 by 1 நம்ம